Hi students, welcome to Masa AS Academy. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ அதோட பேசிக்ஸ் அண்ட் மாடல் 1 கொஸ்டின்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மாடல் 2, மாடல் 3 அப்படின்னு நமக்கு மாடல் 10 வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ரேஷியோ அப்படின்னா ஒரு 2 டாட் வைப்பாங்க. இப்போ A:B. ஸோ இந்த 2 டாட் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா ரேஷியோ. தமிழ் என்ன சொல்லுவாங்க? விகிதம் சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க? விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ப்ரொபோஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ A:B ஒரு இன்னும் 2 டாட் வச்சு C:Dன்னு கொடுப்பாங்க. சரியா? இதுக்கு பேர் தான் வந்து என்னது? ப்ரொபோஷன். இந்த மாதிரி 2 டாட் வைக்கிறாங்கல்ல, இதுக்கு பேர் வந்து என்னது? ப்ரொபோஷன். தமிழ் என்ன சொல்லுவாங்க? விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப என்ன அர்த்தம் வந்து அப்படின்னா A:B வந்து ஒரு விகிதம், C:Dங்கிறது இன்னொரு விகிதம். இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம். இது ரெண்டுமே சமமா இருக்கு அப்படின்னு சொல்றதா வந்து என்னது? ப்ரொபோஷன். சரியா? அப்போ A:B அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க? ரேஷியோன்னு சொல்லுவாங்க. A:B டபுள் டாட் C:Dனா ப்ரொபோஷன் சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த 2 டாட்டுக்கு பேர் தான் வந்து என்னது? ரேஷியோ. சரியா? ஸோ இந்த A:Bன்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா A/Bன்னு நம்ம எழுதலாம். ஸோ A:Bன்னு எழுதினாலும் இல்லை A/Bன்னு எழுதினாலும் அர்த்தம் வந்து என்னதான்? சேம் தான். A:Bன்னு எழுதினாலும் A/Bன்னு எழுதினாலும் அர்த்தம் வந்து என்னதான்? சேம் தான். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் ரேஷியோவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இது. ஸோ A:Bன்னு நம்ம எழுதினாலும் A/Bனாலும் அர்த்தம் வந்து என்னதான்? சேம் தான். சரியா? அப்போ இந்த ப்ரொபோஷனை வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னா A/B இஸ் ஈக்குவல் டு C/Dன்னு எழுதுவாங்க. A/B இஸ் ஈக்குவல் டு C/Dன்னு எழுதுவாங்க. சரியா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷன், இது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரொபோஷன், இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ப்ரொபோஷன், இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ப்ரொபோஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? 4 இதா பிரிச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ விகிதம் என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ இந்த விகிதமை ரொம்ப லோக்கலா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அதோட டைம்ஸ்னு அர்த்தம். விகிதமா எப்படி சொல்லலாம்? டைம்ஸ்னு அர்த்தம். சரியா? இப்போ A:B வந்து ஒரு 2:3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ A:B வந்து ஒரு 2:3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து 3. சரியா? அப்ப A வந்து என்னன்னா 2 டைம்ஸ் அர்த்தம். A வந்து என்னது? 2 டைம்ஸ். B வந்து என்னது? 3 டைம்ஸ்னு அர்த்தம். சரியா? இந்த டைம்ஸ் அப்படிங்கிறத நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப A:B வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது நம்ம எப்படி எழுதலாம்? 2x, 3xன்னு எழுதலாம். சொல்ற புரியுதா? ஸோ இந்த எக்ஸுங்கிறது வந்து என்னது? டைம்ஸ். ஸோ இந்த எக்ஸுங்கிறது வந்து என்னது? டைம்ஸ். சரியா? அப்ப எக்ஸ் வந்து நீங்க 100 போட்டீங்க அப்படின்னா இது என்ன இருக்கும்? 200, 300 இருக்கும். எக்ஸ் வந்து 10 போட்டீங்கன்னா இது என்ன இருக்கும்? 20, 13 இருக்கும். சொல்ற புரியுதா? ஸோ A:B வந்து 2:3. அது நீங்க எப்படி எழுதலாம்? 2x, 3xன்னு எழுதலாம். அதான் 2:3 நீங்க எப்படி எழுதலாம்? 2x, 3xன்னு எழுதலாம். அதாவது ரேஷியோ கொடுத்துட்டு அதை நம்பரா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படி எடுப்பீங்க? 2x, 3xன்னு எடுப்பீங்க. அப்போ ரேஷியோட சிம்பிளஸ்ட் டேர்ம் வந்து என்னது? டைம்ஸ்னு அர்த்தம். ஸோ A வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா A வந்து என்னது? 2 டைம்ஸ், B வந்து என்னது? 3 டைம்ஸ். சரியா? அடுத்தது இப்போ A:B வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து டோட்டலாக ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 500 கொடுத்துருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் அமௌண்ட்டை இந்த A:Bக்கு நீங்கள் எப்படி பிரித்து கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஷியோவை நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பராக எடுக்கணும். அப்போ நம்பராக எடுத்து என்ன எடுப்பீங்க? 2x, 3x எடுப்பீங்க. சரியா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குமா? இந்த டோட்டல் அமௌண்ட் 500 கிடைக்குமா? சரியா? அப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 2x + 3x எவ்வளவு? 500. அப்போ 5x வந்து என்ன பண்ணுவீங்க? 500 போடுவீங்க. அப்போ இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவு? 100. சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ 100 கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? இதுல அப்ளை பண்ணணும். அப்போ 2x, அப்போ 2 × 100 நமக்கு என்ன கிடைக்கும்?
200 3x அப்போ 3 into 100 எவ்வளோ கிடைக்கும் 300 அப்போ இந்த 500 ரூபாய் டோட்டல் அமௌண்ட்டை எப்படி பிரிப்பாங்க ஏக்கு 200 அப்படின்னும் பிக்கு என்ன பண்ணுவாங்க 300 அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பிரித்து கொடுப்பாங்க சரியா ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம் இல்லை நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு சரியா இப்போ ஏவோட அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஏவோட அமௌண்ட் நமக்கு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏ ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணோம் யூஸ் பண்ணணும் சரியா அப்போ ஏ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும் 2 ஏ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும் 2 இருக்கும் டோட்டல் ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும் 2 + 3 என்ன இருக்கும் 5 இருக்கும் இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்கும் 500 இருக்கும் சரி அப்போ இது என்ன பண்ணுவீங்க கேன்சல் பண்ணுவீங்க 100 அப்போ 2 × 100 நமக்கு எவ்வளோ இருக்கும் 200 rupees நமக்கு இருக்கும் சரியா இதே நேரத்தில் நீங்கள் பியோட அமௌண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க பி ரேஷியோ டிவைட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் அப்போ பி ரேஷியோ வந்து எவ்வளவு 3 டோட்டல் ரேஷியோ எவ்வளவு 5 இன்ட்டு என்ன பண்ணுவீங்க 500 அதே மாதிரி கேன்சல் பண்ணுவீங்க 100 என்ன கிடைக்கும் நமக்கு 300 rupees கிடைக்கும் சரியா ஸோ அப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னாலே நீங்கள் இந்த பேசிக்ஸை நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும் சரியா இந்த பேசிக்ஸை நல்லா நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வாங்க மாடல் 1 கொஸ்டின்ஸ்க்குள்ளாடி வாங்க ஸோ மாடல் 1 கொஸ்டின் பாருங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் மாடல் 1 கொஸ்டின்ஸ் பாருங்க A/B 7:9 மற்றும் B/C 15:7 எனில் A/C இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா இந்த கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க A/B கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா B/C கொடுத்துருக்காங்க சரியா அப்போ இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க ABC 3 டேர்ம்ஸ் இருக்குது சரியா கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க A/C வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது மொத்தம் இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க அதாவது ABCDன்னு நம்ம எழுதுவோம் தெரியுமா அதே மாதிரி இதில் எத்தனை டேர்ம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு டேர்ம் இருக்கு பின்னு ஒரு டேர்ம் இருக்கு சின்னு ஒரு டேர்ம் இருக்கு இந்த 3 டேர்ம் தான் ரிப்பீட் ஆகி நமக்கு வந்துகிட்டே இருக்கு சரியா ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க ABC இந்த மாதிரி எழுதிக்கோங்க சரியா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க A/B வந்து 7:9 கொடுத்துருக்காங்க அப்படிதானே ஸோ A/B என்ன கொடுத்துருக்காங்க 7:9 இந்த C வந்து அவங்க கொடுக்கல ஃபர்ஸ்ட் இதில் கொடுக்கல சரியா ஸோ ரெண்டாவது பாருங்க B/C எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15:7 B/C வந்து 15:7 இது வந்து என்ன பண்ணல A கொடுக்கல சரியா ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டின் A/C கேட்டாலும் இல்லை A கேட்டாலும் இல்லை B கேட்டாலும் என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இதுதான் செய்யணும் சரியா ஸோ இதை செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 2 வேல்யூ கொடுக்கல அப்படிதானே ஃபர்ஸ்ட் வந்து A/B வந்து 7:9 கொடுத்துருக்காங்க C கொடுக்கல ரெண்டாவது இதில் B/C வந்து 15:7 கொடுத்துருக்காங்க A கொடுக்கல அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அது போடணும் அப்போ இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது 9 இருக்குதா அப்போ 9 போட்டுறணும் சரியா ஸோ இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது 15 இருக்குதா ஸோ 15 போட்டுறணும் போட்டுட்டு இது என்ன பண்ணால் போதும் மல்டிப்ளை பண்ணால் போதும் இது என்ன பண்ணால் போதும் மல்டிப்ளை பண்ணால் போதும் சரியா அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க 7 × 15 ரேஷியோ 9 × 15 ரேஷியோ 9 × 7 சரியா ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸில் அப்படி மல்டிப்ளை பண்ணிவிட்டு நமக்கு என்ன இதை வந்து நீங்கள் உள்ளாடி மல்டிப்ளை பண்ண வேணாம் அதாவது 7 × 15 அப்படி நீங்கள் என்ன பண்ண வேணாம் உள்ளாடி நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக இது நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம் அதனால் இது இப்படியே வச்சுக்கோங்க சரியா நமக்கு இப்போ என்ன தேவை A/C தான் கேட்டிருக்காங்க சரியா ஸோ A/C தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்க சரியா ஸோ ரேஷியோ அப்படின்னாலே சிம்பிளிஃபைட் டேம் இருக்கிறதுலே ரேஷியோ அப்படின்னாலே வந்து என்னது சிம்பிளிஃபைட் டேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரேஷியோ அப்படின்னு என்ன சொல்லுவாங்க சிம்பிளிஃபைடு டேம் அதுக்கு மேலே அதை நம்ம என்ன பண்ண முடியாது சிம்பிளிஃபையே பண்ண முடியாது அதுக்கு மேலே அதை என்ன பண்ண முடியாது நம்ம சிம்பிளிஃபையே பண்ண முடியாது அப்போ ரேஷியோ என்ன சொல்லுவாங்க சிம்பிளிஃபைட் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ A/Cனா 7 × 15 இருக்குது 9 × 7 இருக்குது இது காமனாக ஏதாவது இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் அந்த 7ஐயும் இந்த 7 என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த 15 பார்த்தீங்க அப்படின்னா 5 3s 15 3 3s 9 நம்ம 3ஆல கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு ரேஷியோ என்ன இருக்கும் நமக்கு 5:3 இருக்கும் ஸோ A/C யோட ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும்
5:3 இருக்கும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. சொல்ற புரியுதா? ஸோ 3:5 ஆப்ஷன்ல இருக்கு. அப்படி எழுதுனா நமக்கு தப்பாயிரும். ஏன்னா A:C தான் அவங்க கேட்டிருக்காங்க. C:A நம்ம அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 3:5 நம்ம எழுதலாம். சரியா? கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ x is equal to 1/3y, y is equal to 1/2z அப்படின்னா x is to y is to z வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க டைரக்டா கொடுக்கல. சரியா? அப்ப இது வந்து நம்ம என்ன பண்ணோம்? x is to y நம்ம மாத்திக்கணும். சரியா? அப்பனா என்ன பண்ணணும் அப்படின்னா x is equal to 1/3 இருக்கா? x is equal to 1/3y. ஸோ இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்க போகும்போது என்னதான் மாறிடும்? டிவிஷனா மாறிடும். அப்ப நீங்க இதை எப்படி எழுதுவீங்க? x by y is equal to என்ன எழுதுவீங்க? 1/3 நீங்க எழுதுவீங்க. சரியா? ஸோ x by y நாலும் x is to y நாலும் அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தேன். சரியா? ஸோ அதே மாதிரி இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா y is equal to 1/2z இருக்கு. அப்ப இங்க இருக்க மல்டிப்ளிகேஷனுக்கு போகும்போது எப்படி மாறிடும்? நமக்கு டிவிஷனா மாறிடும். அப்ப இதை எப்படி எழுதுவீங்க? y by z is equal to 1/2 நீங்க போடுவீங்க. புரியுதா? அப்ப நமக்கு x is to y கிடைச்சது, y is to z கிடைச்சது. ஸோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? x is to y is to z நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x is to y is to z வந்து நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல x is to y வந்து 1:3 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 1/3. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னன்னு தெரியாது. ஸோ பக்கத்துல இருக்க டேம் என்ன பண்ணுவோம்? போட்டுருவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? 3 போட்டுருவீங்க. ரெண்டாவது பாருங்க, y is to z கொடுத்துருக்காங்க. அப்போ y is to z எவ்வளவு? 1:2. அப்போ இங்க பக்கத்துல இருக்க டேம் வந்து நமக்கு தெரியாது. அப்போ என்ன போட்டுருவீங்க? 1 போட்டுருவீங்க. சரியா? இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணா போதும்? மல்டிப்ளை பண்ணா போதும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்டிருக்காங்க. x is to y is to z கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணா போதும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 1 × 1 1, ஸோ 3 × 1 3, ஸோ 1:3 தான் நமக்கு வரணும். ஸோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ 3 × 2 6, மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா 1:3 நமக்கு இருக்கா? அப்ப ஆப்ஷன் 3 நீங்க என்ன பண்ணிடலாம்? சூஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன செகண்ட் டைம் நீங்க என்ன பண்ணுங்க? சேவ் பண்ணுங்க. அப்படி சேவ் பண்ணாதான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன பண்ண முடியும்? பாஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து இப்போ வந்து 1 ஹவருக்கு பதிலா ஒரு 3 ஹவர் கொடுத்தா எல்லா கொஸ்டினும் செஞ்சிடலாம். இதுல டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது டைமிங்கை நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க? சேவ் பண்ண பாருங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. x is to y is equal to 3:1 எனில் x³ minus y³ divided by x³ plus y³ இது வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப x is to y வந்து 3:1 இதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா x ஓட வேல்யூ வந்து 3, y ஓட வேல்யூ வந்து என்னது 1. சரியா? அது வந்து என்ன பண்ணுங்கன்னா இதுல அப்ளை பண்ணா நீங்க போதும் ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? நம்ம x³ minus y³ divided by x³ plus y³ நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ரேஷியோல தானே இருக்கு, எழுதிக்கலாம். ஸோ x³ அர்த்தம் வந்து என்னது? x ஓட வேல்யூ 3, அப்ப 3³ மைனஸ் y ஓட வேல்யூ வந்து 1, அப்ப என்ன போடுவீங்க? 1³ divided by 3³ plus 1³. சரியா? அப்ப 3³ வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 27 minus 1 divided by 27 plus 1. அப்ப நீங்க என்ன போடுவீங்க? 26 divided by 28 போடுவீங்க. ஸோ கேன்சல் பண்ணலாமா? 4 × 2 3 2 6, 4 × 2 4 2 8. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 13 divided by 14 நமக்கு கிடைக்கும். அப்ப 13 divided by 14 அர்த்தம் வந்து என்னது? 13:14. அப்ப ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும்? 13:14 நமக்கு கிடைக்கும். சரியா? சோ 4th क्वेश्चन பார்க்கலாம். சோ நான்காவது விகிதத்தை காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் a/b = c/d. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், இது வந்து செகண்ட் ப்ரொபோர்ஷன், இது வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன், இது வந்து என்னது? ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், நாலாவது விகிதம் நம்ம சொல்லுவோம். அப்ப இதுல அவங்க எது கொடுத்து கேட்டாலும் நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலா நீங்க என்ன பண்ணா போதும்? எழுதிக்கிட்டா போதும். என்ன கேட்டாலும் நீங்க என்ன பண்ணா போதும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்ப இத பாருங்க, 0.12 divided by 0.21 is equal to 8 divided by நீங்க இடத்துல என்ன போடுவீங்க? x போடுவீங்க. ஏன்னா நாலாவது விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த நாலாவது இருக்கிறதுல என்ன பண்ணா போதுங்க? x போட்டா போதும். இது ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணா போதும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். சரியா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இங்க ரெண்டுமே இந்த டெசிமல் இருக்கா? இத வந்து நீங்க நம்பரா மாத்தணும் அப்படினா int என்ன பண்ணுங்க? 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. int என்ன பண்ணிக்கோங்க? 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 12 divided by 21 is equal to 8 divided by x நமக்கு கிடைக்கும். சரியா? நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இத கேன்சல் பண்ணிக்கலாம். சோ முன்னாங்க 12
ஈரனால 8 ஓர் 3 3 7 3 21 சரியா. அப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1/7 இஸ் ஈக்குவல் டு 2/x நமக்கு கிடைக்கும் சரியா. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 14 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுவோம் 1 × x எக்ஸு 7 × 2 எவ்வளவு 14. அப்போ ஃபோர்த் ப்ரொபோசல் நமக்கு என்ன கிடைக்கும் 14 நமக்கு கிடைக்கும் சரியா. அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஸோ 2/1.5 ரேஷியோ 2/0.5 என்பது எதற்கு சமம் சரியா. 2/1.5 ரேஷியோ 2/0.5 என்பது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a/m டிவைடட் பை a/n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா a/m + n டிவைடட் பை m - n இதான் இதோட ஃபார்முலா. அப்போ எம்னா நீங்கள் என்ன எடுப்பீங்க 1.5 எடுப்பீங்க, என்னன்னா என்ன எடுப்பீங்க 0.5 எடுப்பீங்க சரியா. அப்போ m + என்னன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க 1.5 + 0.5 என்னென்ன என்ன பண்ணுவீங்க m - என்ன பண்ணுவீங்க 1.5 - 0.5. அப்போ 1.5 + 0.5 எவ்வளோ இருக்கும் நமக்கு 2 டிவைட் பை 1.5 - 0.5 எவ்வளோ இருக்கும் 1. அப்போ 2/1. அப்போ இதோட ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும் 2:1 இருக்கும் சரியா. ஸோ நம்ம மாடல் 1ல் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 5 கொஸ்டின்ஸ்லேயே ஒரு பேசிக்ஸ் மாடல் கொஸ்டின் தான். ஸோ இது நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் மாடல் 2, 3, 4லாம் உங்களால் செய்ய முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மாடல் 2 and 3 நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம வீடியோ நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.